இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் கதாநாயகனாக நடித்த பைசன் திரைப்படம் என்று வெளியாகி இருக்கிறது. படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே கபடி விளையாட்டின் மீது வெறியாக இருக்கும் துருவ் விக்ரம் ஆரம்பத்திலிருந்தே ஜாதிய அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த தடைகளை கடந்து மாநில அணிக்காக விளையாடும் துருவ் விக்ரமின் விளையாட்டு நேர்த்தி அனைவரையும் கவர ஒரு கட்டத்தில் இந்திய அணிக்காக தேர்வாகும் சூழல் அவருக்கு உருவாகிறது. இறுதியில் என்ன ஆனது? இந்திய அணிக்காக துருவ் விக்ரம் தேர்வானாரா? அந்த போட்டியில் பங்கேற்றாரா? அவரது போராட்டங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட மீதி கதைதான் பைசன். இரு பிரிவினரிடையே நிலவும் ஜாதிய மோதலையும் அந்த மோதலால் அந்த ஊரே கலவரக்காடாக மாறுவதையும் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். கடந்த 1995ஆம் ஆண்டு கபடி விளையாட்டிற்காக அர்ஜுனா விருது பெற்ற மனத்தி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்தே பைசன் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் மாரி செல்வராஜ். மொத்தத்தில் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை திரைப்படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் 5வது திரைப்படமான பைசன் திரைப்படமும் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். லப்பர் பந்து திரைப்படங்களின் வெற்றிக்கு பிறகு ஹரிஸ் கல்யாண் கதாநாயகனாக நடித்துள்ள டீசல் திரைப்படம் தீபாவளியையொட்டி வெளியாகி இருக்கிறது. படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை தனது வழக்கமான பாணியிலிருந்து விலகி டீசல் திரைப்படத்தில் ஒரு புதிய களத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார் கதாநாயகன் ஹரிஸ் கல்யாண். கச்சா எண்ணெய் உலகில் உள்ள பிரச்சனைகளையும் எண்ணெய் குழாய்கள் நிலத்தின் வழியாக செல்லும் போது மீனவர்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களையும் இப்படம் பேசுகிறது. ஆரம்பத்தில் பிரச்சனைகளை விளக்கும் இந்த திரைப்படம் பின்னர் ஹரிஸ் கல்யாண் கச்சா எண்ணெய் கடத்தல் வலையமைப்பை நடத்தும் ஒரு இளைஞனாக வாசு கதாபாத்திரத்தை நம்மில் முன்மொழிகிறது. ஹரிஸ் கல்யாண், அதுல்யா ரவி, சாய்குமார், வினய் ராய் என பல்வேறு பின்னணிகளை கொண்ட பல கதாபாத்திரங்கள் படத்தில் இடம்பெறுகின்றனர். முதல் பாதி விறுவிறுப்பாக நகர்ந்தாலும் இரண்டாவது பாதி கத்தி திரைப்படத்தை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. மொத்தத்தில் சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஸ் கல்யாண் கதாநாயகனாக நடித்திருக்கும் இந்த டீசல் திரைப்படம் ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தை ரசிகர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறது. சில இடங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சண்முகம் முத்துசாமி. பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்திருக்கும் டியூட் திரைப்படம் என்று வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஜென்சி தலைமுறையினரின் வரவேற்பை பெற்று வரும் பிரதீப் டியூட் படம் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை தக்க வைத்தாரா என்பதை பார்ப்போம். படத்தின் கதையை பொறுத்தவரை தனது மாமா மகளை காதலிக்கும் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையே நடக்கும் சண்டைகளும், மாமா திருமணத்திற்கு சம்மதித்தாலும் மாமாவின் மகள் திருமணத்திற்கு சம்மதித்தாரா, இருவருக்கும் திருமணம் நடந்ததா என்பதே இந்த டியூட் திரைப்படத்தின் கதைக்கரு. இன்றைய கால 2K கிட்ஸ் தலைமுறையினரை மனதில் வைத்து எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் இந்த 2025 காலகட்டத்திலும் ஜாதி எப்படி தனது கோர முகத்தை சைலண்டாக காட்டுகிறது என்பதை எந்தவித பிரச்சார நெடியும் இல்லாமல் நச்சென்று சொன்ன விதத்துக்காகவே இயக்குனரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். இதே போல படம் முழுக்கவே பிரதீப்பிற்காக பல காட்சிகளை எழுதியிருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். 2.5 மணி நேர படத்தை அனைவரும் ரசிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் மற்றும் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன். தமிழ் சினிமாவில் ஹாட்ரிக் வெற்றியை பிடித்து தற்போது ஒரு முன்னணி நடிகராக உயர்ந்திருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சதுரங்க வேட்டை திரைப்படத்திற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து ஒரு மோசடி மன்னன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நட்டி நடராஜ். ராஜரத்னம் பெரியசாமி இயக்கத்தில் கம்பி கட்டண கதை என்ற திரைப்படம் தீபாவளியையொட்டி வெளியாகி இருக்கிறது. படத்தின் கதையை பொறுத்தவரை பல லட்சம் கோடி மதிப்புள்ள கடத்தல் வைரம் ஒன்றை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் அந்த வைரத்தை பதுக்கி வைத்திருந்த ஒரு இடத்தில் அரசியல்வாதி ஒருவர் கோவில் ஒன்றை கட்டி விடுகிறார். வைரத்தை கைப்பற்றுவதற்காக சாமியார் வேடமிட்டு கோயிலுக்குள் நுழையும் நட்டி நடராஜ் அந்த வைரம் அவருக்கு கிடைத்ததா இல்லையா என்பதே கம்பி கட்டண கதை திரைப்படத்தின் மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் நட்டி நடராஜ் இந்த திரைப்படத்தில் அசால்ட்டாக நடித்திருக்கிறார். நடிக்கும் வாய்ப்பை விட பேசும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் நட்டி நடராஜ் படம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார். சிங்கம்புலி, கோதண்டம், முருகானந்தம், சாம்ஸ் ஆகியோர் அடங்கிய ஒரு நகைச்சுவை குழுவை இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் ராஜநாதன் பெரியசாமி எழுதி இயக்கியிருக்கும் இந்த திரைப்படம் போலி சாமியாரின் ஆசிரமத்தையும் அங்கு நடக்கும் பலான சம்பவங்களை மையமாக வைத்துக் கொண்டு மக்களை சிரிக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள்.